Hello everyone, this is Gunatharagulan from GR Tamil Tech School. So போன வீடியோக்குள்ள நாங்கள் வந்து லிஸ்ட் அப்புறம் வந்து செட் லைக் டப்பிள் போன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மெக்கானிசம்ஸ் அதில் பார்த்துருந்தோம். ஸோ பைத்தனில் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வோம், அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மெக்கானிசங்கள் போன வீடியோக்களில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது டிக்ஷனரி என்று சொல்கின்ற ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ பர்சன்னு சொன்னால் ஓகே, இப்போ பர்சன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த பர்சனை பற்றி இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் 1 by 1 இப்போ ஸ்டோர் பண்ணலாம். லைக் நேம், அதுக்கப்புறம் வந்து ஏஜ், அதுக்கப்புறம் வந்து லைக் ஜாப் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம். லைக் DFB டேட் ஆஃப் பர்த் சொல்லி நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, இப்படியான இன்ஃபர்மேஷனை நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி பர்சன் 1. ஸோ இண்டெக்ஸ் 1 வந்து நேமை டார்கெட் பண்ணும், இண்டெக்ஸ் 2 வந்து ஏஜை டார்கெட் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் 2 வந்து டிஓபியை டார்கெட் பண்ணும், இண்டெக்ஸ் 0 வந்து நேமை டார்கெட் பண்ணும், 1 வந்து ஏஜை டார்கெட் பண்ணும். ஸோ இந்த ஆர்டரில் வந்து எங்களால் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அதாவது லிஸ்ட்டுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டிக்ஷனரின்னு சொல்கின்ற ஒரு எஃபெக்டிவான மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன் 1, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் இது கீ இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. இப்போ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமெண்டா அந்த வேல்யூவை கண்டெயின் பண்ணி வச்சுக்கொள்வது இண்டெக்ஸ் ஆகிருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பர்சன் 1 இப்படியெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூவை வச்சுக்கொள்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டரும் ஒரு கீ ஆதிக்கும், அதாவது கீ ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் அது ப்ராப்பர்ட்டி ஆதிக்கும். ஸோ இப்போ நாங்கள் அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ பர்சன் 1 அண்ட் டிக்ஷனரிக்கு இந்த ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம், நார்மல் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே போய்த்து இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம சொன்னால், நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வேயிலேருந்து வந்துருப்பீங்கடா, இந்த டிக்ஷனரியை நாங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். சிம்பிளாக இந்த டிக்ஷனரியை ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே, இங்கே போய்த்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நேம், ஸோ நேம், அப்புறம் வந்து நேம் என்ன, ஓகே, அதே போல் வந்து ஏஜ் என்ன, லைக் டிஓபி டேட் ஆஃப் பர்த் என்ன. ஸோ இப்படி வந்து நாங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக இருக்கு. இப்போ நாங்கள் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த யூசேஜ் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எங்கே நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படியான பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதில் தான் இது வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹியூமன் ஒரு பர்சனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியான லிஸ்ட்டுக்கு பதிலாக டிக்ஷனரியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நம்ம அக்சஸ் பண்ணும்போது இண்டெக்ஸை கொடுக்காம வந்து சிம்பிளாக வந்து அந்த கீ, அதாவது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கால் பண்ணுவீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த நேம்ன்ட்டு சொல்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுக்கு அங்கால இருக்கிறது ஒரு வேல்யூ. இவர் வந்து ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பிரிண்ட் பர்சன் 1 நேம்ன்ட்டு சொன்னால் இந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணும். நம்ம இங்கே வந்து இண்டெக்ஸ் போன்றவைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம், அதாவது இண்டெக்ஸில் அக்சஸ் பண்ணாமல் மீனிங்ஃபுல், அதாவது டெவலப்பர்ஸுக்கு வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு வேயில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த டிக்ஷனரியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டிக்ஷனரியை வந்து நாங்கள் பல பர்பஸ்களுக்கு நாங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இந்த உலகத்தில் ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் எல்லாத்தையும் நாங்கள் ஆப்ஜெக்டாக தான் எடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸ் சேர்ப்பீங்கன்னு சொன்னால் கம்பெனி அண்ட் 1 or 2, லைக் நீங்கள் லிஸ்ட் ஒன்று கொடுத்து கம்பெனி நெட்வொர்க் சைஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி இது, ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பெனி நேம், இப்படி ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். லைக் ABC1, ஓகே, லைக் தட். இப்போ நீங்கள் இதை அக்சஸ் பண்ணக்குள்ளே வந்து கம்பெனி 1, இப்போ நெட்வொர்க் சைஸ் எடுக்க போகிறீங்க சொன்னால் நெட்வொர்க் சைஸ்ன்னு சொல்லி கால் பண்ணக்குள்ளே பட் இந்த டேட்டா லைக் நெட்வொர்க் சைஸ்ன்ற சொல்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே, இந்த டிக்ஷனரியை நீங்கள் அப்படியேயும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பர்சன் 1 சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டிக்ஷனரி அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஹோலாக வந்து அந்த டிக்ஷனரியை வந்து உங்களால் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த டிக்ஷனரியை நீங்கள் 2 வகையில் அந்த டேட்டாவை எடுக்கலாம். ஒன்று வந்து நான் இப்போ சொன்னது போல் வந்து நேம் இப்படி டைப் பண்ணி இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம். இன்னொரு வழி வந்து கெட் என்று சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, லைக் கெட். ஸோ இதுக்குள்ள வந்து நேம் ரெண்டும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் காட்டின மெத்தடாலஜியும் இந்த மெத்தடாலஜியும் சேம், பட் யூஸ் பண்ணப்பட்ட சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே எடுத்து தரும். ஸோ இட்ஸ் கெட்ஸ் மை நேம். ஸோ இதுவும் கெட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஷார்ட்கட்டாக இப்படியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு டேட்டாவை வந்து அப்பெண்ட் பண்ணணும் என்று சொன்னால் இந்த பர்சன்ன்றதுக்கு ஜாப் என்ற ஒரு டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னால் லைக் பர்சன் 1 அண்ட் ஆட் சிம்பிளாக போய்த்து இதில் போய்த்து ஜாப் அண்ட் ஜாப் இட்ஸ் லைக் இப்படி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அண்ட் இப்போ போய்த்து நாங்கள் பர்சன் 1 ஜாப் என்று சர்ச் பண்ணக்குள்ள வந்து அந்த ஜாப்பை வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் வே டு ஸ்டோர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தன். அதாவது வந்து மீனிங்ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ வேஸில் வந்து நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெக்கானிசத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Okay guys, thank you very much for watching this video. I'll see you in the next video.